வணக்கம் சென்னை. இது பிராண்டி செய்திகள். உலகத்துக்கே இப்போ ஒரு சயின்டிஃபிக் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு பாஸ். சீனாவில் இருக்கிற 2 முக்கியமான நகரங்களுக்கு மேல சாதாரண மேகங்களுக்கு பதிலா பிளாஸ்டிக் கிளவுட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் மேகங்கள் மிதக்கிறத கண்டுபிடிச்சு விஞ்ஞானிகளை இப்போ உறைஞ்சு போயிருக்காங்க. இது என்னடா புது கதையா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு டெரிஃபையிங் ரியாலிட்டி. வானத்திலையும் பிளாஸ்டிக்கா? இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். மேட்டர் என்னன்னா, சீனாவின் ஜினான் மற்றும் கிங்டவுன் நகரங்களுக்கு மேலே இருக்கிற மேகங்களோட மாதிரிகளை எடுத்து ரிசர்ச் பண்ணப்போதான் அந்த ஹாரிஃபையிங் ட்ரூத் வெளியே வந்திருக்கு. த மைக்ரோ பிளாஸ்டிக் இன்வேஷன். அந்த மேகங்கள்ல அதிகப்படியான மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது கண்ணுக்கே தெரியாத நுண் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கு. நிலத்துல இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் காத்துல கலந்து மேகங்களோட ஒட்டிக்கிட்டு இப்போ பிளாஸ்டிக் மேகங்களா உருவெடுத்திருக்கு. இது வெறும் மாசில பாஸ், இது இயற்கை நமக்கு கொடுக்க போற ஒரு மேசிவ் பேபேக். தி என்வாயன்மெண்ட் இஸ் கிரையிங் அவுட் ஃபார் ஹெல்ப் பாஸ். உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிளாஸ்டிக் மேகங்களால பெய்ய போற மழையும் இப்போ ஆபத்தா மாறிடுச்சு. பிளாஸ்டிக் ரெயின். மேகத்துல பிளாஸ்டிக் இருந்தா அடுத்து பெய்ய போறது பிளாஸ்டிக் மழையா தான் இருக்கும். இது நம்ம ஆரோக்கியத்தையும் விவசாயத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைச்சு பார்த்தாலே கூஸ்பம்ஸ் வருது. குளோபல் வார்னிங். சீனாவில மட்டும் இல்ல, இது உலகம் முழுக்க பரவ வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இட்ஸ் அ குளோபல் வேக் அப் கால். நாம வீசுற ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவரும் இப்ப வானத்துல போய் நிக்கிற நிலைமை வந்துடுச்சு. சுற்றுச்சூழலை நாம மதிக்கலனா இயற்கை நம்மள மிதிக்க ஆரம்பிச்சுடுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. இந்த பிளாஸ்டிக் மேகங்கள் இந்தியாவுக்கும் வர வாய்ப்பிருக்கா? உங்களோட கருத்து என்ன? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி.